பொதுக்காலம் 9ஆம் வாரம் திங்கள் கிழமை. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வழியாக ஒரு நல்ல வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகின்ற கதையை, உவமையை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லியிருக்கின்றார். இந்த உவமையிலே ஒரு நில உரிமையாளர் ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை அமைத்து அந்த திராட்சை தோட்டம் பல்லுகி வளர்ச்சியில் வளர்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து வைத்துவிட்டு அதை ஒரு நல்ல குத்தகைக்காரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு நெடுந்தூர பயணம் மேற்கொள்கின்றார். பருவ காலம் வந்தபொழுது தன் பங்கான தனக்கு சொந்தமான திராட்சை பழங்களை பெற்று வருமாறு சில ஊழியர்களை, சில பணியாளர்களை அந்த குத்தகைக்காரர்களிடம் அவர் அனுப்பி வைக்கின்றார். ஆனால் அவர்களோ அவர்களில் சிலரை அவமானப்படுத்துகிறார்கள், சிலரை அடிக்கிறார்கள், சிலரை கொன்றும் விடுகிறார்கள். இறுதியில் தன் மகனை மதிப்பார்கள் என்று நினைத்து அந்த தோட்ட உரிமையாளர் தம் ஒரே மகனை அனுப்பி வைக்கிறார்கள். இதோ இவனை கொன்றுவிட்டால் இந்த நிலம், இந்த தோட்டம் நமக்கு சொந்தமாகிவிடும் என்ற பேராசையில் அந்த ஒரே அன்பு மகனையும் அவர்கள் கொன்று விடுகிறார்கள். இறுதியில் அந்த தோட்ட உரிமையாளர் வருகிறார். தன் மகனை கொன்ற தன் பணியாளர்களை ஏற்றுக்கொள்ளாத அந்த கொள்ளை கும்பலை, அந்த குத்தகைக்காரர்களை அழித்து ஒழித்துவிட்டு நல்ல மனிதர்களிடம், நல்ல வேலையாட்களிடம் மீண்டும் அந்த திராட்சை தோட்டத்தை அவர் குத்தகைக்கு விடுவார் என்ற நல்லதொரு கதையை ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த கதையை கேட்டவுடன் நாம் முதலில் நம் மனதில் எழும் எண்ணம் என்னவென்றால் அந்த குத்தகைக்காரர்களை தீர்ப்பிடுவதாகத்தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, அது மிக எளிது. ஆனால் இன்னும் இந்த கதையை, இந்த உவமையை நாம் சிறிது ஆலோசித்து அலசி பார்த்தோம் என்றால், சிறிது உற்று நோக்கி பார்த்தோம் என்றால், இந்த உவமை, இந்த கதை ஒரு கண்ணாடியை போன்று நம் வாழ்வையை, நம் வாழ்க்கையை நமக்கு தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காண்பிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, சிறிது சிந்தித்து பாருங்கள். அந்த திராட்சை தோட்டம்தான் நம் வாழ்க்கை. அந்த திராட்சை தோட்டத்தில் அவர் வைத்த வசதிகள்தான் நம்முடைய திறமைகள், நம்முடைய நல்ல உடல் நலம், நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கின்ற நம் குடும்பம், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம்.
ஆக கடவுள் நம் வாழ்வு என்னும் தோட்டத்தை பல்வேறு வசதிகளால் வளப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் நாம் இந்த தோட்டத்தின், இந்த வாழ்க்கையின் உரிமையாளர்கள் கிடையாது. நாம் இந்த தோட்டத்தின் குத்தகைக்காரர்கள், நாம் இந்த தோட்டத்தின் பணியாளர்கள், நாம் இந்த தோட்டத்தை பராமரிப்பவர்கள். இந்த எண்ணம் நம்மில் இருக்கின்றதா? இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அனைத்து வசதிகளையும் அனைத்து வாய்ப்புகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது நம் மனதில் ஒரு மாய எண்ணம் தோன்றுகிறது. அந்த சுகத்தை நாம் அனுபவிக்கின்ற பொழுது ஒரு மாயை நமக்கு தோன்றுகிறது. இந்த உலகம் என்னுடையது, இந்த வாழ்க்கை என்னுடையது, இந்த பணம் என்னுடையது, இந்த நேரம் என்னுடையது, இவற்றை வைத்து நான் எனக்கு என்ன தோணுகின்றதோ அதை நான் செய்ய போகின்றேன் என்ற மனநிலை கொண்ட அந்த தோட்ட குத்தகைக்காரர்களைப் போல நாம் வாழ முயற்சிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சிறிது யோசித்து பாருங்கள். இந்த உரிமையாளர்கள் மனநிலையில் அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது பணியாளர்கள் பராமரிப்பாளர்கள் என்ற மனநிலையில் நாம் தினமும் இந்த திராட்சை தோட்டம் என்னும் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று ஆண்டவர் நமக்கு விடுக்கும் அழைப்பு அந்த பிரம்மை, அந்த மாய எண்ணத்திலிருந்து, உரிமையாளர் சொந்தக்காரர் என்ற எண்ணத்திலிருந்து மாறி பணியாளர் பராமரிப்பாளர் என்ற எண்ணத்தோடு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஒரு உண்மையான வாழ்க்கை என்பது தன் சுயத்தை பாதுகாப்பது அல்ல, தன் வாழ்வின் கனியை பிறருக்கு பயனுள்ளதாய் கொடுப்பதில்தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை அமைந்திருக்கின்றது என்பதை ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நான் காலையில் எழுந்தவுடன் ஆண்டவர் நமக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் நமக்கு தருகின்றார். ஆனால் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்வின் அந்த நாளின் கனியை, அவருக்கு உகந்த கனியை நாம் அவருக்கு ஒப்படைப்பதுதான். அதை கொடுக்க நாம் தயாராய் இருக்கின்றோமா? நம் வாழ்விலிருந்து அவர் எதிர்பார்க்கும் கனிகள் அன்பு, கருணை, இரக்கம், உதவி, புரிந்து கொள்ளும் தன்மை, சகிப்புத்தன்மை உள்ள மனிதர்களாக இருப்பது, பிறரை மன்னிக்கும் மனிதர்களாக வாழும் மனப்பான்மை, இந்த கனிகளை தான் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். அந்த கனிகளை கொடுக்கின்ற நல்ல திராட்சை தோட்ட பணியாளர்களாக, வாழ்வின் பணியாளர்களாக, வாழ்வை பராமரிப்பவர்களாக வாழ நாம் தயாராயிருக்கின்றோமா? அல்லது இந்த நாளின் முடிவில் ஆண்டவரை வெறுங்கையராய் அனுப்ப போகின்ற தோட்ட உரிமையாளர்களாக வாழ போகின்றோமா? சிறிது சிந்திப்போம். இந்த நாளை நாம் கடந்து செல்கின்ற பொழுது நம்மை நோக்கி நம் உள்ளத்தில் நாம் எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி, நான் ஒரு உரிமையாளரை போன்று என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது நான் ஒரு உண்மையான பணியாளன், கடவுளுக்கு உகந்த கனியை, அவருக்கு உகந்த கனியை அவருக்கு தருகின்ற பராமரிப்பு பணியாளனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாள் நாம் செய்வதற்கு முன்பாக இந்த கேள்வியை நம்மை பார்த்து கேட்போம். நம் வாழ்வு அர்த்தம் மிக்கதாக இருக்கும். வெறுமனே இந்த உலகத்தில் இந்த ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கின்ற மனிதர்களாக அல்லாமல், கடவுளுக்கு உகந்த அறுவடையை அவருக்கு தருகின்ற பெயரில் இந்த உலகிற்கு நம் வாழ்வின் கனிகளை உணவாக தருகின்ற மனிதர்களாக வாழ நாம் தயாராயிருக்கின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஜெபம். படைப்புகளின் ஆண்டவரே, படைப்பின் சிகரமாக மனுக்குலத்தை படைத்து அனுதினமும் படைப்பின் கொடைகளை எங்களுக்கு கொடையாக தந்து எங்களை அனுதினமும் கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து வருகின்றீர். இதோ இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றீர். ஒரு புதிய வாய்ப்பை எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றீர். எங்கள் வாழ்க்கை என்னும் திராட்சை தோட்டத்தை பல்வேறு வசதி வாய்ப்புகளால் நிரப்பி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அதே தருணத்தில் இந்நாள் வரை இந்த உலகம் என்னுடையது, என் நேரம் என்னுடையது, என் பணம் என்னுடையது, என் செல்வம் செல்வாக்கு என்னுடையது என்று உரிமையாளர், சொந்தக்காரர் என்ற மனப்பான்மையுடன் வாழ்ந்த தருணங்களை நினைத்து பார்த்து உமது மன்னிப்பை வேண்டுகின்றேன். எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. இதோ இந்த புதிய நாளிலே, இதோ உம்முடைய
ஆசீர்வாதத்தை பெற்ற இந்த புதிய நாளிலே உமக்குகந்த நேர்மையான பணியாளராக இந்த உலகம் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது, இதன் பணியாளர்கள் நாங்கள், இதன் பராமரிப்பாளர்கள் நாங்கள் என்ற எண்ணத்தோடு மனப்பான்மையோடு தொடர்ந்து நாங்கள் வாழ வளர தேவையான அருளை ஆற்றலை தாரும். அந்த எண்ணத்தோடு தொடர்ந்து இந்த வாழ்வு பாதையில் இந்த புதிய நாளில் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த மனப்பான்மையோடு வாழ்ந்து இந்த நாளின் இந்த வாழ்வின் கனிகளை உமக்கு இந்த நாளின் இறுதியில் கொடையாக தர தேவையான அருளை ஆற்றலை தாரும். அத்தகைய கொடைகளை பெற்று தருகின்ற, அத்தகைய கொடைகளை பிறருக்கு கொடையாக கொடுக்க போகின்ற நேர்மையான உண்மையான பணியாளராக நாங்கள் மாற, நாங்கள் வாழ, நாங்கள் வளர உமது அருளை உமது ஆற்றலை தொடர்ந்து எங்களுக்கு தந்தருளும். உமது பாதுகாப்பை உமது பராமரிப்பை தொடர்ந்து எங்களுக்கு தந்தருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.